அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் இன்வென்ஷன் ஃபார் ஸ்பேஸ் சிவிலைசேஷன், எனர்ஜி நியூட்ரான் ஹார்வெஸ்டிங், புரோட்டான் ஹார்வெஸ்டிங், பாயிண்ட் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃபைட் ராடு வச்சுருக்கேன். கிராஃபைட்டு ப்ளஸுக்கு கிராஃபைட்டு, மைனஸுக்கு கிராஃபைட்டு தான். என்ன அதிசயம் நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியோடைமம் காந்தம் வந்து தண்ணியில் மூழ்கடிச்சிருக்கிறேன். இதே நியோடைமம் 48ம்பாங்க. 10 mm இன்ட்டு 5 mm இன்ட்டு 3 mm திக்னஸ், 10 இன்ட்டு 5 இன்ட்டு 3 mm திக்னஸ் உள்ள ஒரு நியோடைமம் 48 காந்தம் இப்போ தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கு. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட்டு ஒரு 337 மில்லி வோல்ட்டு தான் காட்டுது. 37 காட்டுறோம். 37 மில்லி தண்ணியில் மூழ்கி இருக்குது. இது ஒரு 3 mm ஹைட் உள்ள ஒரு பிளாஸ்டிக் தட்டு. அதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தண்ணி மூழ்கி இருக்குது. பூரா தண்ணி மூழ்கி இருக்குது. இப்போ வந்து இங்கே 37 மில்லி வோல்ட்டு காட்டுது. 40 மில்லி வோல்ட்டில் வச்சுக்கலாம். 30, 40 அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த ப்ளஸ்ஸை தூக்கி அப்படியே அந்த இது மேலே வைக்கிறேன், மேக்னெட்டு மேலே வைக்கிறேன். வச்சேன்னையே -498 500 மில்லி வோல்ட்டு காட்டுது. அப்போது அதே சேரும் பொழுது இப்போ கிட்ட வைக்கிறேன், அப்படியே குறைஞ்சிட்டு வந்து அப்படியே 30 மில்லி வோல்ட்டுக்கு வந்துடும். இப்போ தண்ணியில் மூழ்கி இருக்கிற நியோடைமம் காந்தத்து மேலே வைக்கிறேன். இப்போ பாருங்கள், கருப்பு நெகட்டிவ் சைடு வந்து எது மேலே வச்சுருக்கேன்? நியோடைமம் மேக்னெட்டில் வச்சுருக்கேன். பாசிட்டிவ் வந்து தண்ணியில் வச்சுருக்கேன். எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. இதில் என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, நியோடைமம் காந்தத்து மேலே வைக்கிறேன், 0க்கு போயிடுது. அப்போ அந்த புள்ளிக்கு போயிடுது. புள்ளிக்கு போயிட்டால் எதுவுமே இயக்கிற நேர்கோட்டை இயக்கம், வட்டக்கோட்டை எல்லாம் முடங்கி போய் நிற்குது. இப்போ அப்படியே தூக்கி பக்கத்தால் வைக்கிறேன் பாருங்கள். உடனே அது 300, 350, 400 போகுது. 400 மில்லி வோல்ட் வருது. உலகத்தில் இது என்ன அதிசயம் இது? அப்போ புள்ளி பிரிக்கப்படுகின்ற பொழுது, புள்ளி வட்டமாக மாறுகின்ற பொழுது எனர்ஜி வந்துடுது. அப்போ எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ பார்க்கும் பொழுது இது 2 கிராஃபைட்டு, 2 சமமான கிராஃபைட்டு, 2 சமமானது. சாதாரணமாக தண்ணிக்குள்ளே வச்சா 100 மில்லி வோல்ட்டு தான் காட்டும். இப்போ அதையும் காட்டிடுறேன், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து ப்ளஸ்ஸு 400 மில்லி வோல்ட்டு, 450, 500 வரைக்கும் போகும். நான் பார்த்துட்டு அதையே அப்படியே ஏறிக்கிட்டே போகும், குறைய மாட்டேங்குது. பாருங்கள், 414, 415, 416 இப்படி போயிட்டே ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு கிராஃபைட்டு தண்ணியில் 500 மில்லி வோல்ட் எப்படி காட்டும்? அப்படி காட்டினா வாட்டர் இஸ் எ குவாண்டம் வைப்ரேட்டர், வாட்டர் இஸ் எ குவாண்டம் ஃபியூல், வாட்டர் இஸ் எ ஆசிலேட்டர். இந்த வாட்டர் என்பது இந்த ப்ரூஃப் ஃபார் லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி. திஸ் இஸ் எ ப்ரூஃப் ஃபார் லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி. இது குவாண்டம் மெக்கானிக்கல் தான். குவாண்டத்தில் தான் பேசணும், தெரியுமா? இந்த கஞ்சி தொட்டி கொள்கையான கிளாசிக்கல் பற்றி பேசக்கூடாது, புரியுதுங்களா? கிளாசிக்கல் வேறு, குவாண்டம் வேறு. இது அணுக்கோட்பாடு அடிப்படை. அணு வந்து நேர்கோட்டில் இயங்கும், வட்டக்கோட்டில் இயங்கும், புரியுங்களா? இப்போ ஏறிட்டே கிராஃபைட் வந்து தண்ணியில் இவ்வளோ எப்படி கொண்டு வரும்? இது வெள்ளி கம்பி அல்லது பிளாட்டினம் கம்பி அல்லது அலுமினியம் கம்பியாக இருந்தால் கூட ஏற்றலாம். இது கிராஃபைட்டு, இது மெட்டலே கிடையாது. இது ஒரு சாதாரண மண், செராமிக் மாதிரி ஒரு மண், சிங்கிள் செராமிக்னு சொல்லுவாங்க. இது டைமண்டோட சேர்ந்தது. கிராஃபைட்டுங்கிறது டைமண்டோட சேர்ந்தது. கார்பன், இட் இஸ் கார்பன் மேடு, இயற்கையில் கொடுக்கப்பட்டது தான். இப்போ என்ன வேலை நடக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே சேர்த்துறேன் இந்த இடத்துல. இது நியோடைமம் 48, NDB இந்த 48ன்னு பேர். இது அகலம் பார்த்தீங்கன்னா 10 mm அகலம், நீளம் 10 mm, 10 mm இன்ட்டு 5 mm இன்ட்டு 2.5 mm திக்னஸ் இருக்கிற ஒரு மெல்லிஸ் காந்தம். இது வந்து மோட்டாருக்கு வர, ஹப் மோட்டாருக்கு வரக்கூடிய காந்தம். இப்போ மைனஸ் ஆகிடுச்சு, இந்த 0க்கு போயிடுது. இப்போ ப்ளஸ்ஸு மைனஸு சேர்ந்துருச்சு. ப்ளஸ்ஸு மைனஸு சேரும் பொழுது நேர்கோடும் வட்டக்கோடும் சேருகின்ற பொழுது அங்கே 0க்கு போயிடுது. அதான் விஷயமே.